கேரள வெள்ள நிவாரண நிதிக்காக தனது பள்ளி கல்வி கட்டணமான 10,000 ரூபாயை யுகேஜி மாணவி வழங்கியுள்ளது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் மழை மற்றும் வெள்ளத்தால் கேரளா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்டோர் இதில் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு தரப்பினர் நல்லுணம் கொண்டு கேரளாவுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் நாகை தனியார் பள்ளியில் படிக்கும் நடராஜன் வினோதா தம்பதியின் 4 வயது மகளான சுபிக்ஷா தனது கல்வி கட்டணத்தை கேரளாவுக்கு வழங்க முடிவெடுத்து அதற்கான வரைவோலையை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமாரிடம் வழங்கினார். இது மட்டுமல்லாது அடுத்த ஆண்டு முதல் அரசு பள்ளியில் படிப்பை தொடர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கேரளாவுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக தன்னார்வ அமைப்புகள், மீனவ கிராமங்கள் உள்ளிட்டவை வழங்கிய சுமார் 7.5 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியாக 2 லட்சம் ரூபாய்க்கான வங்கி வரைவோலையும் அனுப்பப்பட்டன. ஒன்றும் இல்லைங்க, பாப்பா இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்துட்டு இருந்துச்சு. நியூஸ் பார்த்தோன்னா நாமளே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ப்பா, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு. இல்லைம்மா அதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸ்கூல் ஃபீஸ்லாம் நிறையா கட்டுறமேப்பா, அந்த ஃபீஸை கொடுத்துட்டான் என்னப்பா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் ஃபீஸ்லாம் இல்லை அங்கே படிக்க போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி பாப்பா ஆசைப்படுறத நம்ம சம்மதிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அதுக்கான 10,000 ரூபாய்க்கு உள்ள டிடியை கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்துருக்கு.